இந்த குழந்தை பைரவிக்கு இருக்கிற அபூர்வ சக்தியை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். இதெல்லாம் லட்சத்துல இல்ல, கோடியில ஒருத்தருக்கு அமையிற விஷயம். உங்க பொண்ணு கமிஞ்சிருக்கிறத நினைச்சு நீங்க பெருமைப்படணும். எப்படி சாமி பெருமையா இருக்க முடியும்? எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதுவும் ஆவி பேய்னு சுத்திக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? என் பொண்ணு எதிர்காலத்தை பத்தி நினைச்சா எங்க 2 பேருக்கும் ரொம்ப பயமா இருக்கு சாமி. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பைரவி கண்ணுக்கு ஆவிகள் தெரியறதோ, அதுங்க கூட பேசுறதோ, அதனால பைரவி ஆவிகளோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதோ, அதுகளை வழி அனுப்பிச்சு வைக்கிறதோ அவளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அபூர்வ சக்தி. அந்த அபூர்வ சக்திக்கும் இந்த பைரவியோட பிறப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? ஏன் கணக்குப்படி பார்த்தா இவ பிறப்பு சாதாரண பிறப்பு இல்ல. பைரவி ஒரு உயரிய நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கா. அதுக்காக இவளுக்கு அந்த அபூர்வ சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த அபூர்வ சக்தியை நினைச்சு கவலைப்படாதீங்க. அந்த சக்தியால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உயிரி நோக்கம்னு சொல்றீங்களா சாமி? அது என்ன சாமி? தேவ ரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னு ஜாதகத்துல ஒரு கட்டளை இருக்கு.